நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மெஷர்மெண்ட்டை பார்க்க போகிறோம். அதாவது என்னது டைமென்ஷனல் மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். ரைட்டா? டைமென்ஷனில் எப்படி மெஷர்மெண்ட்டை பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ டைமென்ஷன் அளவீடு அப்படின்னு சொன்னால் டைமென்ஷன் அளவுன்னு அர்த்தம். ரைட்டா? ஒரு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். டைமென்ஷன்றது எதுக்கு லென்த்து, பிரெத்து, மாஸு, டெம்பரேச்சருக்கு தீட்டான்னு சொல்லுவாங்க, இல்லை கெல்வின்னு சொல்லலாம். டெம்பரேச்சர் இதுக்கெல்லாம் என்னது டைமென்ஷன்றது அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டால் தான் டைமென்ஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? டைமென்ஷன் அது அளவுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அளவு இல்லாமல் ஒரு நம்பர் இருக்குது, ஒரு 2 நம்பரோ 3 நம்பர் இருக்கும், அது டைமென்ஷன் ஆகாது. அது எண்ணிக்கையில் தான் வருது. ஏதோ அளவு இருக்குது அதுக்கு இல்லை, வெறும் எண்ணிக்கை, நம்பர் தான் அது. ரைட்டா? அதுக்கு லென்த்துன்ற ஒரு அளவு இருக்கா? நம்பருக்கு ஒன்றுமே இல்லை. தனியாக ஒரு நம்பர் மட்டும் இருந்ததுன்னா அது ஒரு எண்ணிக்கை தான், அது டைமென்ஷன் ஆகாது. ரைட்டா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதோட அளவு இருக்கணும், லென்த் இருக்கணும், இல்லைன்னா பிரெத் இருக்கணும், லென்த் இருக்கணும், இல்லைன்னா மாஸ் இருக்கணும், இல்லைன்னா டெம்பரேச்சர் இருக்கணும், இல்லைன்னா உனக்கு டைம் இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஆம்பியர் ஒரு அளவீடு தான் கரண்ட்டு. இதெல்லாம் டைமென்ஷன், இதுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்கிறது. வெறும் நம்பர்னு வந்தால் அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ரைட்டா? அதேமாதிரி ஆங்கிலுக்கு எதாவது டைமென்ஷன் இருக்கா? இல்லை. இப்போ பை 3.14 அது வெறும் நம்பர் தான். 3.14 என்னது? வெறும் நம்பர். அது என்னது? அது ஒன்றுமே இல்லை, நம்பர் தான். ரைட்டா? அதுக்கடுத்து அளவீடு வந்தால் தான் உனக்கு அது உனக்கு இது மெஷர்மெண்ட், அதாவது என்ன டைமென்ஷன் ஆகும். அப்போ நம்பர்களுக்கு அளவீடு கிடையாது. ரைட்டா? அப்போ நல்லா பாருங்கள், இதில் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபிசிக்கல் குவான்டிட்டினா இயற்பியல் அளவீடு. எக்ஸ்பிரஷன் என்னது? அதாவது வெளிப்பாடு. ரைட்டா? இயற்பியல் அளவீட்டின் வெளிப்பாடு எங்கே? டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது? பரிணாமம்னு சொல்லலாம், இல்லை அளவுன்னு சொல்லலாம். உனக்கு பரிணாமம்ன்றது புரியலைன்னா அளவுன்னு வச்சுக்கோங்க. அப்போது பரிணாம வாய்ப்பாடுன்னு சொல்கிறான். ரைட்டா? ஃபார்முலானா வாய்ப்பாடு. எதனோட வாய்ப்பாடு? டைமென்ஷன் ஃபார்முலானா பரிணாம வாய்ப்பாடுனா அளவு வாய்ப்பாடுன்னு வச்சுக்கோங்க. அளவு வாய்ப்பாடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எல்லாமே டைமென்ஷனல் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதனால தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருப்பாங்க. ரெக்டாங்கிள் ப்ராக்கெட் மாதிரி இருக்கும். ரைட்டா? அதுக்குள்ளே நீங்கள் போடணும். ரைட்டா? அப்போத்தே அது டைமென்ஷனல் ஃபார்முலான்றது மீனிங் ஆகும். ஃபிசிக்கல் குவான்டிட்டினா ஒரு அளவீடு, ஒரு இயற்பியல் அளவீட்டில் அதாவது விவரிக்கப்படுகிறது. இயற்பியல் அளவீடானது விவரிக்கப்படுகிறது, எக்ஸ்பிரஷனாக விவரிக்கப்படுகிறது. எப்படி? டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னா, டைமென்ஷனல் ஃபார்முலான்றது பரிணாம வாய்ப்பாடாக விவரிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்போ பரிணாமம்ன்றது புரியல, டைமென்ஷன், அது நீங்கள் சிம்பிள் அளவுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்முலா வாய்ப்பாடின் அளவாக குறிக்கப்படுகிறது. இப்போ 2ன்றது நம்பர், 5ன்றது நம்பர், 10ன்றது இல்லை நம்பர். அதுக்கு ஏதாவது அளவு இருக்கா? அது எங்கே போய் முடியும்னு தெரியாது. அதுக்கு அளவு இருக்கணும். லென்த்தோ இல்லை மாஸோ இல்லை டைமோ இல்லை டெம்பரேச்சரோ ஒரு அளவு இருந்தால் தான் நம்ம அதுக்கு வேலையை எடுக்க முடியும், இல்லைன்னு முடியாது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் இயற்பியல் அளவீடு சமன்பாடுகள். ரைட்டா? அது தான் போட்டிருக்கான். ரைட்டா? இயற்பியல் அளவீடு சமன்பாடுகள் பரிணாம வாய்ப்பாடுகள்னு சொல்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் பாருங்கள், ஏரியான்னு போடுறான். இப்போ ஏரியா அப்படின்னு என்னது? ஒரு ரெக்டாங்கிளில் வரும் ஏரியா. லென்த் இன்ட்டு பிரெத். ரைட்டா? இதுதானே சேர்ந்து ஏரியா. இப்போ லென்த்தையும் நீ இந்த என்ன வச்சு அளப்பேன், நீளத்தை வச்சு தானே அளப்பேன், ஸ்கேலை வச்சு தான் அளக்குறேன் நீளம். அது பிரெத் என்னது? பிரெத்துனா அகலம், அதையும் நீளத்தை வச்சு தான் நான் ஸ்கேலை வச்சு தான் அளக்குறேன். அப்போ லென்த்துனாலும் பிரெத்துனாலும் இந்த இடத்துல பரிணாமம்னு வரும்போது ஒன்று தான். அதேமாதிரி உயரம்னாலும் மீட்டர் ஸ்கேலை வச்சு தான் அளக்குறேன். மீட்டர் ஸ்கேலை வச்சு அளக்கும்போது அதுவும் அந்த லென்த்து தான் வருது. அப்போது ஏரியான்னு வரும்போது என்ன வரும்? லென்த் இன்ட்டு பிரெத் சீக்கல் டு என்ன வரும்? L² வரும், 2 L வரும். ரைட்டா? லென்த்து நீ நீளம் தான், அகலம்னாலும் இப்போ நீ நீளம், இப்போ நேர கோடு போடுற நீளம், அப்படி வலது சைடில் கோடு போடுற பிரெத்து, ரெண்டுமே நீளம் தான். எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருப்பா, அந்த சைடில் உள்ளது அப்படின்னு தான். இந்த சைடில் இது எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருன்னு சொல்கிறோம்ல. அப்போ உயரம், ஹைட்டு, இது எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருன்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான். அப்போது ஏரியா என்னது? லென்த் இன்ட்டு பிரெத் என்ன பண்ணலாம்? 2L இன்ட்டு Lன்னு சொல்லலாம் இல்லையா? அதை தான் சமன்பாடு சொல்லியிருக்கான். ஏரியானது லென்த் இன்ட்டு பிரெத்து. அந்த ப்ராக்கெட் போட்டான் பாருங்கள். ப்ராக்கெட் போட்டால் என்னது? டைமென்ஷனல் லென்த்துன்னு அர்த்தம். ரைட்டா? டைமென்ஷனல் ஃபார்முலாவில் வருது. அப்போது அந்த டைமென்ஷனல் ப்ராக்கெட்டை போட்டு L², அதாவது டைமென்ஷன் ஆஃப் என்னது? ஏரியா. இதுக்கு மீனிங் என்னது? டைமென்ஷன் ஆஃப் ஏரியா தான் என்னது? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போய் L² என்னது? டைமென்ஷன் ஆஃப் ஏரியான்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு அதான் பரப்பளவுன்னு சொல்கிறான் தமிழில். பரப்பளவுன்னா
செவ்வகத்தின் பரப்பளவு ரெக்டாங்கிள். நீளம் இன்ட்டு அகலம் சீக்கிரம் அது பிராக்கெட்டுக்குள்ளே போட்டு எல் ஸ்கொயர்ன்றது அது என்ன சொல்லுது, ஏரியான்னு சொல்லுது. ரைட்டா. நெக்ஸ்ட் வால்யூம் அப்படின்றதுன்னு கன அளவு. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்தோட சேர்த்து நீ கன அளவையும் சேர்த்துக்கிட்டேன்னு சொன்னால் அது என்னது, பரப்பளவுன்னு சொல்லுவாங்க. பரப்பளவுன்னு என்னது, அதாவது வால்யூம் ஹைட்டு வரணும். ரைட்டா. லென்த்து பிரெத் அண்ட் ஹைட்டை சேர்த்துட்டேன்னு சொன்னால் அது என்னது, பரப்பளவு ஆயிரும். பரப்பளவுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, அது பரப்பளவுன்னு ஹைட்டு. அப்போ லென்த்து ஒரு எல்லு, பிரெத் ஒரு எல்லு, ஹைட்டு ஒரு எல்லு. அப்போ என்னது, 3 எல் ஆயிடுச்சா, எல் இன்ட்டு L3. அந்த L3 பரப்பு எவ்வளோ போட்டிருக்கான்னு பாருங்களேன், L3 அந்த பிராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். அப்படின்னு என்னது, டைமென்ஷன் ஆஃப் வால்யூம். ரைட்டா. டைமென்ஷன் ஆஃப் வால்யூம்னு அர்த்தம். ரைட்டா. பரப்பளவு. சரி, நெக்ஸ்ட்டு டென்சிட்டின்னு என்னது, டென்சிட்டின்னு என்னது, அடர்த்தி. அப்போ அடர்த்தியை நம்ம எப்படி பார்க்கணும், அதோட மாஸ், அதனுடைய எடையை வச்சு தான் எடை டிவைடட் பை வால்யூம். அது எவ்வளோ எடை இருக்கிறது ப்ளஸ் அதனோட கொள்ளளவு எவ்வளோ, வால்யூம் எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மாசுக்கு என்னது, மாசுக்கு அளவு என்ன சொன்னேன், டைமென்ஷன் அளவு அப்படின்னா எம்மு. அப்போ வால்யூத்துக்கு என்னது, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், L3. ரைட்டா. அப்போ எம் டிவைடட் பை L3. அப்போ அந்த L3 மேலே போச்சுன்னா, கீழே உள்ள L3 மேலே போச்சுன்னா L-3 வந்துருச்சா. சரி, நெக்ஸ்ட்டு வெலாசிட்டின்னு என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, அதாவது இடம்பெயர்வு. வெலாசிட்டின்னா இடம்பெயர்வு, இங்கேருந்து அங்கே போகிறது. ரைட்டா. வெலாசிட்டினா ஸ்ட்ரெயிட் ஒரு டைரக்ஷன் இருக்கிறது. ரைட்டா. வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. வெலாசிட்டின்னு சொன்னால் வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. அதை சேஞ்சின், அதாவது வெலாசிட்டின்னு சொன்னால் என்னது, அதாவது ஒரு இடம்பெயர்வு, நேராக ஒரே டைரக்ஷனில். ஸ்பீடுனா டைரக்ஷன் கிடையாது, எப்படி வேணாலும் போகலாம், வேகம் எப்படி எந்த டைரக்ஷன்லையும் போகலாம். அதனால தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தூரம் தானே, அப்போ எல் போடலாமில்ல. அப்போ டயத்துக்கு டி தானே, MLT. மொத்தம் 5 தான். அதாவது நீளத்தையோ அகலத்தையோ உயரத்தையோ அளப்பதற்கு எல், எடையை அளப்பதற்கு எம், அதே மாதிரி உனக்கு டயத்தை அளப்பதற்கு டி, டெம்பரேச்சர் வெப்பத்தை அளப்பதற்கு தீட்டா, அதேமாரி உனக்கு ஆம்பியர் அளப்பதற்கு ஐ இல்லது ஏ. இவ்வளோ தான். ரைட்டா. மீதி எல்லாம் என்னது, டைமென்ஷன் கிடையாது. ரைட். இந்த அளவில் தான் நீ பார்க்கணும். ரைட்டா. இப்போ பாருங்கள், வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லுன்னு அளந்துக்கலாம், L/T. டைம் டி தானே. அப்போ கீழே உள்ள டி மேலே வச்சுன்னா L-T-1. ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு அப்போது அடுத்த திசை வேகம், அது தமிழில் போட்டிருக்கான். இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி பை காலம், அதே தான். அடுத்து ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி. ஆக்சிலரேஷன் என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ரைட். ஆக்சிலரேஷன் என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அவன் வெலாசிட்டின்னு போட்டிருக்கான். சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னது, ஒரு வேகமாக வந்துட்டுருக்கு, அது திடீர்னு சேஞ்ச் ஆகுது, கூடுதோ குறையுதோ, கூடலாம் குறையலாம். அதை சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை, அதை பார்த்துக்கணும். வெலாசிட்டி போட்டிருக்கான உண்மையானது ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். எப்படி இருந்தாலும் அது சேஞ்ச் ஆனாலும் லென்த்தை தானே குறிக்குது. டைமென்ஷன் வரும்போது வெலாசிட்டின்னு வேகம் தூரத்தை தான் குறிக்கிறது. அதே மாதிரி சேஞ்ச் ஆனாலும் அது தூரத்தை தான் குறிக்கிறது டைமென்ஷனில். இப்போ 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு, 30 கிலோமீட்டரில் குறையுது, கம்மியாகுது. அப்படின்னாலும் அதுவும் அந்த வேகத்தை தான், அந்த நீளத்தை தான் குறிக்குது. அதனால் வெலாசிட்டின்னு போட்டான். வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி என்ன பண்ணுவேன், நீளத்தை எல்ல தானே அளப்ப, தூரத்தை எல் அளப்பு. எல் என்னது, எல் போட்டிருக்கான். எல் டிவைடட் பை டி மைனஸ், அதாவது வெலாசிட்டி என்னது, L-T-1. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்ல, வெலாசிட்டி ஈக்குவல் டு L-T-1. அப்போ டிவைடட் பை டிவைடட் பை டி. அப்போ வெலாசிட்டினால் என்னது, L-T-1 ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது போக டிவைடட் பை டி. அப்போ இந்த கீழே உள்ள டி மேலே போயிடுச்சுன்னா அது ஒரு T-1. அப்போது இது மேலே ஏற்கனவே L-T-1 இருக்குது, இந்த T-1 சேர்ந்துச்சுன்னா L-T-2. ரைட்டா. L-T-2 போட்டேன்னா சரி. நெக்ஸ்ட்டு அப்போ என்னது, மொமெண்டம் என்னது, உந்தம்னு சொல்லுவாங்க. ரைட்டா. மொமெண்டம் என்ன சொல்கிறாங்க, மாஸ்ன்னு என்னது, எடை இன்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டின்னு என்னது, L-T-1. மாஸ்னா எம், அதோட பெருக்கிக்கோ, L-T-1. ரைட்டா. வெலாசிட்டி L-T-1. ரைட்டா. ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது ஞாபகம் வச்சுட்டு வரணும். அதே மாதிரி மாஸோட L-T-1 முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபோர்ஸ்னா என்னது, விசை என்ன சொல்கிறான், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அப்போ ஆக்சிலரேஷன் நம்ம என்ன பார்த்தோம், எம் மாஸ்னா எம், ஆக்சிலரேஷன் அது L-T-2 தானே பார்த்தோம். ஏன்னா வெலாசிட்டி பை டைம்,
வெலாசிட்டி என்னது LT - 1, கீழே ஒரு டைம், அது மேலே வச்சுன்னு LT - 2, அதுதான் ஆக்சிலரேஷன். அப்போ மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் m இன்ட்டு LT - 2, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு. அப்போ ஃபோர்ஸ் முடிஞ்சு. அப்போ ஒர்க்குன்றான். அதாவது ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் முடிஞ்சு, அடுத்து ஒர்க்குன்னு என்னது அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம், MLT - 2ன்னு பார்த்துருக்கோம். இன்ட்டு டிஸ்டன்ஸ்னால் என்னது, தூரம். அது இன்னும் ஒரு எல்லை கூட்டிக்கும். ஏற்கனவே ஃபோர்ஸுக்கு என்ன இருக்குது, MLT - 2 இருக்குது. அது போக இன்ட்டு T இன்ட்டு எல் டிஸ்டன்ஸ்னா இல்லை, இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னது, ஆமாம் எல் இன்ட்டு எல்ல கூட்டிகிட்டு என்னது, ஏற்கனவே இருக்கிறது எல். ஃபோர்ஸ் என்னது, MLT - 2 இருக்குது. இங்கே ஒரு எல் இருக்குது, என்ன கூட இன்ட்டு எல். அப்போ 2 எல் ஆச்சா, L⁻², ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோர்ஸில் என்ன இருக்குது, ஒரு எல் இருக்குது, ML ஒன்று இருக்குது. அப்போது இங்கே ஒரு இன்ட்டு டிஸ்டன்ஸ், இது ஒரு எல் இருக்குது. எல்லையும் இப்போ இருக்குன்னா L⁻², அதை L⁻², T - 2, ரைட்டா? அது எப்படி வந்ததுன்னு பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு. இப்போ பவர்னா திறன்னு அர்த்தம். அப்போ நம்ம வேலை செய்யக்கூடிய நம்மளுக்கு கெப்பாசிட்டி. இப்போது ஒரு 5 வயசு பிள்ளையை போய் 50 கிலோ வெயிட் தூக்குன்னா அதுக்கு பவர் இருக்குமா, இருக்காது, திறன் இருக்காது. ஒரு 30 வயசு பையனை போய் தூக்குறான்னு அவன் தூக்கிடுவான், அவனுக்குள்ளே அந்த திறன் இருக்கிறது. அதான் சொல்கிறான். அது திறன் என்னது எதை வச்சு கவுண்ட் பண்ணுறாங்க பவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கு எவ்வளோ வேலை செய்கிறோம், எவ்வளோ நேரம் செய்கிறோம். ஒர்க்கு டிவைடட் பை டைம். வேலை அது எவ்வளோ நேரம் செய்யப்படுகிறது டிவைடட் பை டைம். அப்போது ஒரு சின்ன பையனை போய் ஒரு ஒரு சாக்கு நிறையா பூரியை வச்சுருக்கேன், 100 பூரி எடுத்துக்கிட்டு போடுறான்னு சொன்னால் அவன் எடுத்து போடுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஒன்றா எடுத்து போடுவேன். ஒரு பெரிய ஆளை தூக்கி போடுன்னா மொத்தமாக அள்ளி தூக்கி போட்டுருவேன். புரியுதா? அதான் சொல்கிறது, ரைட்டா? அப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள், பவர் ஈக்குவல் ஒர்க்கு பை டைம். அப்போ ஒர்க்குன்னு என்னது அப்படின்னு பாருங்கள். ஒர்க்குன்னு என்னது, அது ML⁻², T - 2 தானே. ஒர்க்குன்னு என்னது, ஒர்க்கு நம்ம படிச்சிருக்கோம்ல முதல்ல, ML⁻², T - 2, L⁻² + 2, T - 2 தான் ஒர்க்கு படிச்சிருக்கோம். அப்போ டிவைடட் பை என்ன போட்டிருக்கான்னு சொன்னால் டைம் போட்டிருக்கான். கீழே ஒரு டிவைடட் பை டைம் T. அந்த T மேலே வச்சா T - 1 ஆயிரும். அப்போ T - 1 ஆச்சுன்னா என்ன ஆகும், ஏற்கனவே ஒர்க்கில் என்ன இருக்குது, ML⁻², அது போக T - 2 இருக்குது. இது இந்த கீழே உள்ள T மேலே வச்சுன்னா இது ஒரு -T ஆயிரும். அப்போ T - 3 ஆயிரும். பவர் என்னது, ML⁻², T - 3, ரைட்டா? அப்போ எனர்ஜி, ஆற்றல். அப்போ ஆற்றல் என்னது, ஆற்றல் சொன்னால என்னது, எனர்ஜி ஆஃப் ஒர்க்குன்னு அர்த்தம். ஒர்க்கு வேகத்தை தான் என்ன சொல்கிறாங்க, வேலையை தான் ஆற்றல்னு சொல்கிறான். அப்போ வேலைக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், ML⁻², T - 2 தான் படிச்சிருக்கோம். அதை தான் போட்டிருக்கான், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் இம்பல்ஸ்னால் உந்து விசை, உந்து சக்தி. இம்பல்ஸ் ஃபோர்ஸ்னால் உந்து சக்தின்னு அர்த்தம். அப்போ இம்பல்ஸ் ஃபோர்ஸ் என்ன, இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸில் இம்பல்ஸ்னால் உந்துன்னு அர்த்தம், ரைட்டா? அதாவது உந்து விசைன்னு உந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, உந்துதல். இம்பல்ஸ்னால் உந்துதல்னு சொல்லுவாங்க. அப்போ இம்பல்ஸோட ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸ் இன்ட்டு டைம்னா விசை இன்ட்டு காலம், ரைட்டா? அப்போ விசை இன்ட்டு காலம் அப்படின்னு வரும்போது விசை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MLT - 2 தானே விசை. MLT - 2 தான் விசை இன்ட்டு காலம், ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது ஃபோர்ஸ்ன்னு என்னது, இது அதாவது இம்பல்ஸ்ன்னு சொன்னால் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். அப்போது ஃபோர்ஸ்ன்னு என்னது, என்ன பார்த்துருக்கோம் முதல்ல பாருங்கள். அந்த ஃபார்முலா என்னது, ML தானே வருது, MLT - 2ன்னு வருது. இப்போ இன்ட்டு இதோட சேர்த்து இன்ட்டு டைம் T + 1 இன்ட்டு போட்டிருக்கான், டிவைடு போடல, இன்ட்டு T + 1ன்னு அர்த்தம். அப்போ T - 2வும் T + 1ம் கட் ஆயிரும். அப்போ T - 1 தான் நிற்கும். அப்போ இதில் T - 1 நிற்கும். அப்போ என்னது, MLT - 1, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்றா. ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் டிஸ்டன்ஸ்ன்றான். அப்போது ஜைரேஷன் சொன்னால் என்னது, சுழற்சின்னு அர்த்தம், சுற்றி வர்றது, ரைட்டா? ஒரு வட்டத்தை சுற்றி வர்றீங்களா, அப்போ அந்த வட்டத்தை சுற்றி வரக்கூடிய ஆரம்னு என்னது, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அது ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஆரம்னு ரேடியஸ் தான் ஆரம்னு சொல்லுவாங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து அது வெளிக்கோடுக்கு இழுக்கக்கூடிய லைன், ரைட்டா? அதான் ரேடியேஷன் தான் சொல்கிறேன். ரேடியேஷன்னா ஆரம். ஆஃப் ஜைரேஷனை சுற்றி வரக்கூடிய டிஸ்டன்ஸோட ஆரம் என்னது அப்படின்னா, அது என்னது, நீளத்தை தானே குறிக்குது, தூரத்தை தானே குறிக்குது. அப்போ எல் தான் அது, ரைட்டா? அது எல்.
அப்போ ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் எல். சரி, நெக்ஸ்ட் ப்ரெஷர். ப்ரெஷர்னு என்னது? அழுத்தம். ரைட்டா? ப்ரெஷர்னால் அழுத்தம். அந்த அழுத்தமானது ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் பை ஸ்ட்ரெஸ்ஸு, அது அழுத்தம் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அழுத்தம்னு சொல்லலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்றான். அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் என்னது? எம்எல் T-2 தானே படிச்சிருக்கோம். அப்போ ஏரியா என்ன படிச்சிருக்கோம்? L⁴ படிச்சிருக்கோம். லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே நீளம்தான். அப்போ படிக்கும்போது அப்போ மேலே என்ன இருக்குது? ஃபோர்ஸு டிவைடட் பை ஏரியா. ஏரியா என்னது? L⁴. அப்போ கீழே L⁴ இருக்குது, மேலே ஒரே எல் தான் இருக்கிறது. அப்போ அந்த ஒரு எல் மேலே உள்ளது கீழே உள்ளது ஒரு எல் கட் ஆயிரும். அப்போ மேலே இருந்து L⁴ கீழே வந்து என்ன இருக்குது? L⁴ இருக்கா? அதில் L⁴ தான் கீழே மிஞ்சும். அது மேலே வச்சுன்னா L⁻⁻1 ஆயிரும். அப்போ எம் L⁻−1 T⁻−2 இருக்கணும். என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது? ப்ரெஷரில் எம் L⁻−1 T⁻−2 இருக்கிறதா? பார்த்துக்கோங்க. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? இப்போ மேலே என்ன இருக்குது? ஃபோர்ஸ்னு என்னது? எம் L⁻2 T⁻2. அப்போ மேலே என்ன இருக்குது? L⁻2 இருக்குது. ஆனால் கீழே ஒரு ஏரியா L⁻2 இருக்குது. ரைட்டா? L⁻ இல்லை, L⁻1 இருக்கணும் மேலே. ஃபோர்ஸ்னு என்னது? எம் L⁻1 T⁻2 ஃபோர்ஸு டிவைடட் பை L⁻2, ஏன்னா ஏரியா 2. அப்போ கீழே 2 எல் இருக்குது, மேலே ஒரு எல் இருக்குது. மேலே உள்ள ஒரு எல், கீழே ஒரு எல் கட் ஆயிரும். அப்போ கீழே உள்ள ஒரு எல் நிற்கும். அந்த எல் மேலே வச்சுன்னா L⁻−1 ஆயிரும். வந்துருச்சு, மேலே வந்துருச்சு. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்னா பரப்பு இழு விசைன்னு அர்த்தம். அப்போ இது என்னது? ஃபோர்ஸ் பை லென்த்து. அப்போ ஃபோர்ஸ் என்னது? ஃபோர்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம், mLT-2. ரைட்டா? mLT-2. அப்போ பை லென்த்துன்னா நீளம், அது ஒரு எல். அப்போ mLT-2 மேலே உள்ள எல், கீழே ஒரு எல் இருக்குல்ல. இப்போ லென்த்துன்னு போட்டான் கீழே, அது ரெண்டும் கட் ஆயிடும். மீது என்ன இருக்கும்? mT-2 தான் இருக்கும். ரைட்டா? பார்த்துக்கோங்க, அது முடிஞ்சு. அடுத்து ஃப்ரீக்வன்சி என்னது? அலைவரிசை. அது 1/Tன்னு அர்த்தம். 1/பீரியட் ஆஃப் டைம்னு அர்த்தம். 1/டைம் பீரியட்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம்? அதாவது அலைவரிசைன்றது 1/டைம் பீரியட். அது எவ்வளோ நேரம் ஒரு அலை, ஒரு வேவ் சுற்றி வர்றதுக்கு ஆச்சு அப்படின்றது தான் குறிப்பிடுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1/டைம் பீரியட்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? அப்போ கீழே இருக்குது T, 1/T இருக்குது. அது டைம் பீரியட் என்னது? அலை வரிசை அப்படின்றது டயத்தை தானே குறிக்குது. எவ்வளோ நேரம் ஆகிறது? ஃப்ரீக்வன்சின்றது அதிர்வெண். அப்படின்னா ஒரு சைக்கிளில் இன்னொரு சைக்கிள் வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது அப்படின்னா 1/Tன்னு அர்த்தம். அப்போ Tன்னா டைம், கீழே இருக்குது T, 1/T. அப்போ மேலே போச்சுன்னா T-1. ரைட்டா? T-1 ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு அப்போ T-1 ஆயிடுச்சா? அப்போ அதிர்வெண் முடிஞ்சு. அப்போ என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்சியா. அப்போ திருப்புத்திறன் அர்த்தம். திருப்புத்திறனின் நிலைமை. ரைட்டா? நிலைமைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அது இனர்சியனா திருப்புத்திறன். ரைட்டா? மொமெண்ட் ஆஃப் இனர்சியா திருப்புத்திறன். அது எவ்வாறாக இருக்கிறது? மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டான். மாஸ்னா எடை, இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ்னால் தூரத்தோட மடங்கு. பவர் அப்படின்னா எக்ஸ்போனன்ட் 2 அப்படின்ட்டான். மாஸ்ன்ற இடத்துல எம் போட்டுக்கோ எடைக்கு. டிஸ்டன்ஸ்ன்றது L⁻2. ரைட்டா? எல்லாம் இந்த பிராக்கெட்டுக்குள்ளே போடணும், இல்லைன்னா அது வராது. அந்த இப்போ பிராக்கெட்டுக்குள்ளே போட்டால் என்ன மீனிங்னா டைமென்ஷன் ஆஃப் என்ன சொல்லுவாங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்சியான்னு அர்த்தம். ரைட்டா? டைமென்ஷன் அப்படி தான் படிக்கணும். இந்த பிராக்கெட்டுக்குள்ளே போட்டால் டைமென்ஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா அப்படின்னு தான் படிக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றான். அப்போ இது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் திருப்புத்திறன். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. அது நிலைமை திருப்புத்திறன். இனர்சியானா நிலைமை திருப்புத்திறன். இது ஃபோர்ஸ்னால் விசை மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் திருப்புத்திறன் அல்லது டார்க்யூன்னு சொல்லலாம். ரைட்டா? டார்க்யூன்னு சொல்லலாம். இது எப்படி? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அதாவது ஃபோர்ஸ்னால் விசை இன்ட்டு எவ்வளோ விசை, எவ்வளோ வேகம், ப்ளஸ் இன்ட்டு அது டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் அப்படின்றா. அப்போ நம்ம ஃபோர்ஸ் என்ன படித்தோம்? mLT-2 தானே ஃபோர்ஸு. mLT-2 இன்ட்டு ஒரு எல் அப்படின்னா ஏற்கனவே mL ஒரு எல் இருக்கிறது, அதோட சேர்ந்து T-2 இருக்கிறது. அப்போ இன்ட்டு இன்னொரு எல் வந்துருச்சு மேலேயும். அப்போ L⁻2. ரைட்டா? mL⁻2 T-2.
அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னால் ஆங்குலர் வெலாசிட்டின்னு என்னது அப்படின்னா கோண ரைட்டா நல்லா பார்த்துக்கோங்க. கோண திசை வேகம். வெலாசிட்டினா திசை வேகம், கோண திசை வேகம் அப்படின்னு வரும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கோண திசை வேகத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ வெறும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு போடுறான். இப்போ ஒரு T1 தான் போட்டிருக்கான். எங்கடா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை காணணும்னு நம்ம நினைக்கலாம். இது இல்லை. இந்த பாருங்கள், இதை நான் படம் போட்டு காமிக்கிறேன். இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா இது ஒரு சர்க்கிள், சரியா? இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சென்டர் பாயிண்ட், இது ஒரு ரேடியஸ், ரைட்டா? இப்போது இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இல்லை, இது ஏ, இது ஏ. இப்போ ஏலேருந்து இது பிக்கு போகிறதுக்கு, ஏலேருந்து இந்த பிக்கு போகிறதுக்கு இது பி, ரைட்டா? இவ்வளோ தூரம் பிக்கு போகிறதுக்கு, ரைட்டா? இது இந்த சென்டர்லேருந்து லைன் போட முடியல. இந்த பி என்ற தூரத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் இது நான் அழிச்சிடுறேன். இது ஒரு வட்டம், ரைட்டா? இது சென்டர், இது ஏ புள்ளி. இப்போ ஏலேருந்து இந்த பிக்கு போகிறோமா? இது பி. அப்போது பியிலேருந்து இது, இப்போது இது என்னது? இது ஆங்கிள், ரைட்டா? இது ரெண்டு கோடுக்கு நடுவில் ஆங்கிள். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா எவ்வளோ கோணத்தில் இடம்பெயர்ந்துள்ளதுன்னு தான் கேள்வி. எவ்வளோ கோணத்தில் இடம்பெயர்ந்துள்ளது. அப்போ கோணம் ஆங்கிள். ஆங்கிள் உனக்கு டைமென்ஷன் லெஸ்ஸு, அதுக்கு யூனிட்டு கிடையாது. ஆங்கிளுக்கு ஏதாவது யூனிட் இருக்கா? இல்லை. பைக்கு ஏதாவது யூனிட் இருக்கா? 3.14, அதுக்கு யூனிட் கிடையாது. அப்போது ஆங்குலார் நல்லா பார்த்துக்கோங்க. ஆங்குலார் வெலாசிட்டி அப்படின்னா ஆங்குலார் வெலாசிட்டினா இஸ் ஈக்குவல் டு ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படின்னா எவ்வளோ ஆங்கிள் இது ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு, ஏ இங்கே இருக்குது, இது பி இங்கே இருக்குது, இந்த புள்ளியானது ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு எவ்வளோ கோணம் போயிருக்கு, எவ்வளோ ஆங்கிள் போயிருக்குன்னு கேட்குறான். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரத்துக்கு ஆங்கிள் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்கன்னா தூரம் கிடையாது. அப்போ ஒரு ஆங்கிள், இப்போ சைன் ஆங்கிள் 45 டிகிரின்றோம். 45 டிகிரி இது ஒரு எண்ணு தான். இது 45 டிகிரி ஒரு எண்ணு தானே தவிர இது உனக்கு நீளமோ இது ஆகாது. ஆங்கிள் இது கோணம். கோணம் டிஸ்பிளே லென்த்லேயும் வராது, மாஸ்லேயும் வராது, டெம்பரேச்சர்லேயும் வராது, டைம்லேயும் வராது, ஆம்பியர்லேயும் வராது. இது இது ஒரு நம்பர். நம்பருக்கு டைமென்ஷன் லெஸ்ஸும்பாங்க, டைமென்ஷன் இல்லை. அப்போது அதனால தான் சொல்கிறேன் ஆங்குலர் நல்லா பார்த்துங்க. டைமென்ஷன் லெஸ். இந்த ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. நான் அழிச்சிடுறேன். அதனால் என்ன போட்டிருக்கான் பாருங்கள். ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வேணால் இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 டிகிரியாக இருக்கலாம், 20 டிகிரியாக இருக்கலாம், என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அதனால் நம்ம அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பை டைம், பை டைம், டயத்துக்கு இருக்குது, நேரத்துக்கு உனக்கு டைமென்ஷன் இருக்குது. அப்போ டி கீழே 1/tன்னு வரும், ரைட்டா? அப்போ மேலே நம்மளுக்கு ஆங்கிளுக்கு டைமென்ஷனே கிடையாது. அதனால் நம்ம அதை விட்டுருவோம். அது எவ்வளோ ஆங்கிள் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ கீழே டைம் இருக்கிறது. அந்த டைம் 1/tன்னு அர்த்தம். அந்த டி மேலே போச்சுன்னா T-1. அதுதான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டிம்பாங்க, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் அதே சேம் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஆங்குலர் ஆக்சிலரேஷன் அது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அதே ஆங்குலர் வெலாசிட்டி சேமு தான். இந்த பாருங்கள், அதே சேமு தான் ஆங்குலர் வெலாசிட்டி. எப்படி இதே ரவுண்டு தான், ரைட்டா? இப்போது ஏ இந்த பாயிண்ட்டு, ஏ என்ற பாயிண்ட்லேருந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. கொஞ்சம் தூரம் பின்ற பாயிண்ட்டு போயிடுச்சு. போனோன்னா 35 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. 35 பின்ற போது 35 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. 5 கிலோமீட்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு, கூடிடுச்சு. அப்போ இந்த ரெண்டுக்கு அந்த கூடுனா, அந்த கூடி இருக்குல்லையா, அந்த கூடுன்னு இதுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் என்னதுன்னு கேட்குறான். இருங்க வரேன், நான் அழிச்சிடறேன். நான் தள்ளி போட்டால் தான் உனக்கு தெரியும். இந்த இருக்கா லைனு, இது ஏ, இது பின்னு வச்சுக்கோ. இது ஏ, இது பி. இது ஏலேருந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் கிளம்புது. இங்கே போகும்போது 35 கிலோமீட்டர் வேகம் ஆயிடுச்சு. அப்போ 5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஆக்சிலேஷன் தான். அது சொல்லலாமல் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கான். அப்போது இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அவட ஆங்கிள் இந்த இருக்கு இல்லையா, ஆங்கிள் தான் கேட்குறான். எவ்வளோ ஆங்கிளில் சேஞ்ச் ஆகிருக்கு வெலாசிட்டி, இது
இந்த ரெண்டு கோடுக்கும் நடுவில் உள்ள ஆங்குலார் வெலாசிட்டி, ரைட்டா? அதாவது ஆங்குலார் ஆக்சிலரேஷன்னா ஆங்குலார் வெலாசிட்டி. ஆங்குலார் வெலாசிட்டினா இந்த ஆங்கிள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கிறது இங்கேருந்து ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு. ஆங்கிளில் ரேடியனுக்கு வந்து உனக்கு டைமென்ஷன் கிடையாது, புரியுதா? நான் எங்கே சொல்லி கொடுத்துருக்கேன், ரேடியன்ஸுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்படின்னா ஆங்குலார் வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் கிடையாது, அதனால் நம்ம அதை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது ஆங்குலார் வெலாசிட்டி பை டைம்னா அப்போ ஆங்குலார் வெலாசிட்டி ஒன்று தான், ஒன்றுமே இல்லை. பை டைம் அப்போ கீழே டிவைடட் பை டைம் டி இருக்குது. அது மேலே போச்சு என்னது ஆங்குலார் வெலாசிட்டினா t-2, ஏன்னா மேலே ஒரு டைம் இருக்குல்ல. ஆங்குலார் வெலாசிட்டின்னு என்னது ஆங்குலார் வெலாசிட்டிக்குன்னு ஒரு டி இருக்குல்ல, வெலாசிட்டிக்குன்னு ஒரு டி இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே உள்ள ஆங்குலர் தான் நம்ம எடுக்கலை, ரைட்டா? அதாவது ஆங்குலார் வெலாசிட்டி அப்படின்னா 1/t அர்த்தம், 1/t அர்த்தம், ரைட்டா? அது வந்து t-2 அர்த்தம் பை டைம், ரைட்டா? வெலாசிட்டி தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்கள், ஆங்குலார் வெலாசிட்டி எவ்வளோ பார்த்துருக்கோம், ஆங்குலார் வெலாசிட்டி t-1 பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ ஆங்குலார் வெலாசிட்டி பை டைம், அப்போ ஆங்குலார் வெலாசிட்டி t-1 பை டைம், கீழே ஒரு டைம். அப்போ இது ஒரு t-2 கீழே ஒரு t. நல்லா பார்த்துக்கோங்க, ஆங்குலார் வெலாசிட்டின்றது நம்ம என்ன எடுத்திருக்கோம், t-1 எடுத்திருக்கோம். அது t-1 போட்டுக்கோ பை டைம். அப்போ t-1 பை t. அப்போ அந்த கீழே உள்ள t மேலே வச்சுன்னா இது ஒரு t-1. அப்போ ரெண்டு t-1 ஒன்று சேர்ந்துச்சுன்னா t-2. அதன் அளவோடவே t-2 ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட்டு ஆங்குலார் மொமெண்டம். சரி, இந்த ஃபோன் வருது, கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறேன்.